Yeah, let's start. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, உங்களிடம் நாங்கள் என்ன கேட்கிறோம் ஆண்டவரே? எங்கள் ஏசப்பா ஏசப்பா ஆண்டவரே, உன் 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 கருணையினால், உந்தன் கருணையினால், உன் உன் அந்த இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை நீ போக்கி, இரவு ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு 12 மணி வரைக்கும் நமது கடைகள் அனைத்தும் திறந்து இருக்க வேண்டும் ஆண்டவர்களே. நமது 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 ஒயின் ஷாப், நமது டாஸ்மார்க்கில் பீர் கிடைக்க வேண்டும் ஆண்டவர்களே. அதுவும் கேஎஃப் பீர் நன்றாக ஒரு கூலிங் பீராக கிடைக்க வேண்டும் ஆண்டவர்களே. 1 வாங்கினால் 1 இலவசம் என்று உந்தன் மகிமையினால் அதை நடைபெற வேண்டும் ஆண்டவர் அவர்களே. அந்த பீரை குடித்து விட்டு ரூமிற்கு சென்றாலோ வீட்டிற்கு சென்றால் நண்பன் நமக்காக ஒரு கோட்டர் வாங்கி வைத்திருக்க வேண்டும் ஆண்டவர்களே. அந்த கோட்டருக்கு சைடிஷ் ஒரு கிரில் சிக்கனோ, அந்த கிரில் சிக்கன் கிடைக்க வேண்டும். தொட்டுக்கொள்வதற்கு மயனஸ் இருக்க வேண்டும் ஆண்டவர்களே. பெப்சி கூலிங்காக இருக்க வேண்டும் ஆண்டவர்களே. வாட்டர் பேக்கெட் கூலிங்காக இருக்க வேண்டும் ஆண்டவர்களே. சாப்பிட்டு விட்டு சரக்கை அடித்து விட்டு நாம் நன்றாக ரூமில் நன்கு சாப்பிடுவதற்கு 2 பரோட்டா இல்லை, 2 சப்பாத்தி இல்லை என்றால் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் இருக்க வேண்டும் ஆண்டவர்களே. ஹல்லேலூயா. ஷாபா ரீபா 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 ரீபா. அதே ஆண்டவரே அதே அந்த தோசைக்கோ இட்லிக்கோ சப்பாத்திக்கோ கொடுக்கும் குருமா சால்னா சட்னி அது எதுவும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. 12 மணியை தாண்டினாலும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவர்களே. இரவு முதல் நமது பகல் வரை அது அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கருணையினால், உங்கள் மகிமையினால் அது எதுவும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவர் அவர்களே. இதையெல்லாம் குடித்து முடித்து மட்டையானது பிறகு அடிப்பதற்காக 2 கிங்ஸோ ஃபில்டரோ ஏதோ சிசர்ஸோ காஜா வீடியோ இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஷாபா ரீபா ரீபா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமபிதாவே, உந்தன் நாமத்தினால் இதையெல்லாம் உன்னிடம் கேட்டு உந்தன் சிறிய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் டாஸ்மார்க்கில் குடித்து விட்டு கீழே படுத்து இருக்கக்கூடாது ஆண்டவர்களை. படுத்து இருந்தாலும் ஒரு நல்ல பெஞ்சுக்காரோ ஆடிக்காரோ வைத்து அவர்கள் வீட்டில் கொண்டு போய் அவர்களை தனது வீட்டில் சேர்க்க வேண்டும் ஆண்டவர்களே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அவர்களே, இதையெல்லாம் எங்களுக்காக நீ உந்தன் கர்ம உந்தன் ரட்சணை உந்தன் மகிமையை புரிய வேண்டும் ஆண்டவர்களே. ஆமேன். The end.